ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் அமாவாசைக்கு அவுத்திக்கீரை வாங்கியிருக்கோம். இந்த அவுத்திக்குடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற கீரைகள் எல்லாம் காய்ந்ததுன்னு சொன்னால் நம்ம வாங்கி வச்சுட்டோம், காஞ்சி போச்சுன்னு சொன்னால் அதனுடைய சத்துக்கள் போய்விடும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அவுத்திக்கீரையை மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி நம்ம காயை பழுக்க வச்சா பழுத்துருமோ அது போல் இது பழுத்து விடும். இந்த கீரை அப்படியே சுத்தமான மஞ்சளாக மாம்பழம் மஞ்சளுக்கு வந்துடும். அதனால் இதுக்கு பேரே என்னென்னா பழக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பழுத்தாலும் அந்த கீரையின் சத்துக்கள் என்பது அப்படியே இருக்கும் அப்படின்றது தான் இதோடைய சிறப்பு. அவுத்திக்கீரையின் சத்து பழுத்தாலும் காய்ந்தாலும் அதை விட்டு போகாது. எண்ணிலையானாலும் தன்னிலை தெரியா அகத்தி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இது என்னென்னா கிராமங்களில் இறவளத்தில் சொருவி வச்சுருவாங்க. சொருவி வச்சுட்டு கீழே ஒரு முறத்தை வச்சுருவாங்க. அது பழுத்து தானாக கொட்டினா கூட 2-3 நாள் சென்று கூட சமைக்கலாம். நல்ல பழக்கலராக ஆனால் கூட சமைக்கலாம். அதான் அவுத்திக்கீரையின் சிறப்பு. இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு சிறந்த கீரைன்னு சொல்லுவாங்க. தேவர்களுக்கு உகந்தது, தெய்வங்களுக்கு உகந்த கீரை, நன்மை தரக்கூடியது. அதனால தான் இதை எல்லோரும் அமாவாசையில் பசுவுக்கு கொடுப்பாங்க. நான் பசுவாக நினச்சி எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.